எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் விட்டுட்டு வந்துடுறாங்க, கேட்ட டைம் பத்தல. ஸ்பீடு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மெமரி பவர், படிச்சதெல்லாம் மறந்துடுவான். ஸ்லீப் டெஸ்ட்ல நல்லா மார்க் எடுப்பான், ஆனா டேர்ம் எக்ஸாம்ல எல்லாத்தையும் படிச்சுட்டு போறப்ப மார்க் வராது. அப்ப மெமரி பவர் ஷார்ட் டைம் மெமரியா இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன், கவனமா படிக்கிறது இல்லை. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா அனலைசிங் ஸ்கில்னு சொல்லக்கூடிய முடிவெடுக்கும் திறன். நிறைய படிச்சுட்டு வரா, இந்த கொஸ்டினுக்கு இதுதான் பதில் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணணும். இந்த 4 தான் பிரச்சனை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பசங்களுக்கு இந்த 4ல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னா, இதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் தான் அபாக்கஸ். நிறைய பேரண்ட்ஸுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அபாக்கஸ்னா மேத்ஸ், பையன் மேத்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நாட் ஓன்லி ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இல்லை, அபாக்கஸ்னால இந்த 4 பவரும் கிடைக்குது. இந்த 4 பவரும் கிடைச்சா மேத்ஸ் மட்டும் இல்லை, பையன் வந்து எல்லா சப்ஜெக்டும் நல்லா படிப்பான். அந்த ஒரு பயிற்சி தான் நம்ம பள்ளியில கடந்த 6 வருடமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அபாக்கஸ் 5th வரைக்கும் படிச்சுட்டு வெளியில வரப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 4 பவரும் சஃபிஷியண்டா கிடைச்சதுனால அடுத்து அவன் போறப்ப பிரில்லியன்ட் ஆயிடுவான். இது வெளியில தெரியாது. பேரண்ட்ஸ் நல்லா கவனிங்க, இந்த ஸ்கூல் விட்டு வெளியே போற பையன் எப்படி போறான் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கொண்டீங்க. அப்ப இந்த 4 பவரும் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறது தான் அபாக்கஸ் பயிற்சி. இது வெற்றிகரமா நம்ம பள்ளியில தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த அபாக்கஸ் பயிற்சியில சென்டம், அதாவது 2 டேர்ம் 2 புக்கு கொடுப்போம். 2 தடவை எக்ஸாம் நடந்துச்சு. கடைசியா நடந்த எக்ஸாம்ல ஒரு 67 மாணவர்கள் சென்டம், அதாவது ஃபுல் மார்க் 100 out of 100 எடுத்து மெடல் வாங்கியிருக்காங்க. என்ன சார் இது மெடல், நீங்க கொடுக்குற மெடல் தானே, இல்லை நீ கொடுக்குறது தானே அப்படின்னா, இது அபாக்கஸ்ல சென்டம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சில பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. அதனால சொல்றேன், எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். அந்த கொஸ்டின்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அவங்க டைம் ஓரளவுக்கு டைம் கொடுத்து பண்ணுவோம். ரெண்டாவது ஓரல், அபாக்கஸ் கிட்ல நாங்க ஃபாஸ்டா சொல்லுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. மூணாவது மைண்ட், வித்தவுட் கிட்டே இல்லாம அபாக்கஸ் கிட்ட இமேஜின் பண்ணிட்டு பண்ணுவாங்க. இது 3லயும் ஃபுல்லா மார்க் எடுக்கிறவங்க மட்டும்தான் சென்டம் எடுக்க முடியும். அப்படி நம்ம பள்ளியில 67 மாணவர்கள் இந்த செகண்ட் டேர்ம்ல வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. சரி சார், என்னமோ ஓரல்ங்கிறீங்க மைண்டுங்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ அந்த ஓரல்னா என்ன, மைண்ட்னா என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்றாங்க, எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத இப்போ